தமிழில் இருந்து பிறந்தது கன்னடம் என்று கமல் பேசிய நிலையில் அவர் நடித்த தாக் லைஃப் படத்தை வெளியிட கர்நாடகாவில் தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தாக் லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட அனுமதிக்க கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல் தரப்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேந்திரன். வணக்கம். விவரங்கள் என்ன மகேந்திரன்? தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய புக்கிங் ஓபனாக இருந்த போதும் கர்நாடகாவில் மட்டும் தக்லைஃப் படத்திற்கான புக்கிங் தற்போது வரை ஓபன் செய்யப்படவில்லை. ஏனென்றால் கன்னட மொழி குறித்து கமல் சர்ச்சையாக பேசியதாக விவகாரங்கள் எழுப்பப்பட்டது. கேள்விகள் விமர்சனங்கள் பல முன்வைக்கப்பட்டது. கர்நாடகாவில் கமலின் பேச்சுக்கு கடும் விமர்சனங்கள், கடும் எதிர்ப்புகள் எழுந்தது. இந்நிலையில் தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட விடமாட்டோம் என்று பல்வேறு கன்னட அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருந்தன. அதன்படி தக்லைஃப் படத்தின் புக்கிங் ஆனது, அந்த படத்தை பார்ப்பதற்கான புக்கிங் மற்ற மாநிலங்களில் அனுமதிக்கப்பட்ட போதும் கர்நாடக மாநிலத்தில் இதுவரை ஓபன் செய்யப்படவில்லை. இந்நிலையில் தடையை நீக்க கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தக்லைஃப் படக்குழு சார்பில் வழக்கு ஒன்று தொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழிலிருந்து பிறந்தது கன்னடம் என கமல் பேசிய நிலையில் அவர் நடித்த தக்லைஃப் படத்தை வெளியிட கர்நாடகாவில் தற்போது வரை இந்த தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு கன்னட அமைப்புகள் இதற்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்து கமலின் படத்தை கர்நாடகாவில் வெளியிட விடமாட்டோம் என்று கடுமையான எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் தான் இந்த படத்தை வெளியிட அனுமதிக்க வேண்டும் என்று தக்லைஃப் படக்குழுவானது கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடர்ந்திருக்கிறது. தக்லைஃப் படத்தை கர்நாடகாவில் வெளியிட அனுமதிக்க கோரி கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் கமல் தரப்பில் இந்த வழக்கானது தொடுக்கப்பட்டிருக்கிறது.